ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சக மனிதனிடத்தில் நீ அன்பு காட்டு, அதுதான் இறைவனுக்கு உகப்பான விஷயம் என்றும், அதைத்தான் தாங்களும் தங்கள் அடியவர்கள் அனைவரிடம் காட்டி வருகிறீர்கள் என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தொடர்ந்து கூறி வருகிறீர்கள். மனித வாழ்க்கையில் அன்பு என்பது பாசம், பரிவு, நட்பு, மனிதநேயம், கருணை, பக்தி, காதல் என்று பல பரிணாமங்களை எடுத்துக்கொள்ளுகிற நிலையில் அதைத்தானே இந்த உலகில் வாழும் பல மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில் சக மனிதர்களிடம் காண்பிக்கிறார்கள். அது கடவுளுக்கு உகப்பானதுதானா? இறைவனுக்கு பிடித்தமான அன்பு எது என்று தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் அப்படின்னு கம்பர் சொல்றார். லவ்ன்றது என்னன்னு தேவர்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்றார். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அருள் எனும் அன்புயின் குழவி அப்படிங்கிறது. அருள் என்று சொல்லக்கூடியது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை, குழவின்னா குழந்தை அப்படின்னு சொல்றார். வன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்றின்னு திருவள்ளுவர் சொல்றார். அன்பு இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு பாலைவனத்துக்குள்ள எதுக்கும் உதவாத மரங்கள் எல்லாம் பறந்து இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அது அப்படிங்கிறத சொல்றார். அன்புடையார் என்பும் உயிரை பியருக்குங்கிறார். அன்பு இருந்தால் அவங்க எலும்பு கூட மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்கிற மாதிரி நல்ல புத்தியோடு இருப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியருங்கிறார். அன்பில்லாதவன் எல்லாம் எனக்கு எனக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்றாரு. இப்போ எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். இப்போ பாரு முன்னாடி எப்படி விட்டீங்க நானுங்கிற ஒரு செல்ஃப் ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அது ஒரு மஸ்டர்ட் மாதிரி கடுகு உள்ளம். இப்போ எதியா தேவைன்னா தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பாவனை தான் ஸ்பெஷலி கிஃப்டட் ஹார்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு அர்த்தம். ராமர் இருந்தார். ராமர் நார்மலாக ஒரு தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்து அதே மாதிரி இருந்திருந்தால் உங்களை மாதிரி தான் அவர் கூட இல்லையா. அவரும் அம்மா அப்பாவுக்கு பிறந்தார், அவங்கள லவ் பண்ணார், அவங்க இவருக்கு லவ் பண்ணாங்க, கல்யாணம் கட்டி வச்சாங்க. இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் எக்ஸ்பெண்ட் பண்ணினே போகிறார். தசரதனுக்கு 3 வயசு, கைகேயி, கோசலை, சுமத்ரா. இதில் ராம கோசலைக்கு பிறந்தவர். பரத சத்ருக்கனர்கள் இன்னொரு அம்மாக்கும், பரதன் கைகேயிக்கும், சத்ருக்கன் இன்னொருத்தருக்கும் பிறந்தவர் லக்ஷ்மணன், 2 பேரும் ஒன்று. ராமாயணத்தில் இந்த 4 பேரும் எப்பயும் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. அப்போ மாற்றாந்தாய்க்கு பிறந்தாலும் கூட அன்பு செலுத்த முடியும், பங்காளி சண்டெல்லாம் அடிச்சுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக அன்பினுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் அங்கே முளைக்குது. இல்லைன்னா அடிச்சுன்னு தான் சாவாங்க. ஒரே அப்பனுக்கு 2 பொண்டாட்டி இருந்தால் கூட அடிச்சுன்னு தான் சாவறானுங்க எல்லாரும். அந்த மாதிரி இல்லாமல் 3 மனைவிகளுக்கு பிறந்த 4 பிள்ளைங்க ஒத்துமையாக இருந்தாங்க. எப்பயுமே லக்ஷ்மண ராமன் கூடயே இருப்பான், சத்ருக்கனும் பரதம் கூடயே இருப்பான். ஆனால் லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் லக்ஷ்மணனும் இவங்களும் வேறு வேறு மதருக்கு பிறந்தவங்க. அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை, இன்னொரு மதருக்கு பிறந்தவங்க கூட இருந்தாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ராமர் வனவாசத்துக்கு போகிறாரு. இவ சொல்லி கைகை தூபம் போட்டான்னு சொல்லிட்டு, மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோன்னு வாங்குறான். அப்பா சொன்னார், நீ அம்மா சொல்கிற, நீ சொல்லு காட்டுக்கு போன்னு நான் போகிறேன் அப்படின்னு அவங்க மாற்றாந்தாய்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் போயினேங்கிறாரு. இப்போ காடு நாடு ரெண்டையும் ஒன்றா பார்க்குற ஒரு ஈக்குவல் மைண்டு ராமர்கிட்டே இருந்தது. நல்ல விஷயம் அது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றைய தவத்திற்கு உரு. நல்லது கெட்டது எது வந்தாலையும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டா அதுதான் தவம் என்று வள்ளுவர் சொல்கிறார். போகிறபோது குகன்னு ஒருத்தன் கங்கையை கடக்கணும் இல்லையா, அயோத்தியை தாண்டி கங்கையை தாண்டி தான் இந்த பக்கம் வரணும். இப்போ அங்கே குகன் என்ற ஒரு ஓடக்காரன், அவன் ராமரை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கடத்திக்கிட்டு போகிறான். கடத்திக்கிட்டு போய் ஒரு நைட்டு அங்கே தங்க வேண்டி இருக்கக்கூடியது. மறுநாள் காலையில் போகிறதுக்கு முன்னே தங்க வேண்டி இருக்கு. இப்போ ராமர் சொல்கிறார், போப்பா போயிட்டு நாளை காத்தால வந்துடு, நான் இந்த கரையை கடக்கணும்னு சொல்கிறான். சாமி சாமி அப்படிலாம் சொல்ல, நான் கொல்லப்பட்டிருக்கேன்,
கண்ணை ஈர்க்கலேன்னு நான் கண்ணை பிடுங்கிக்க முடியல வருத்தப்பட்டுக்கிறேன், என்ன போய் போன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஸோ லக்ஷ்மணனும் குகனும் அன்றைக்கி நைட்டெல்லாம் சீதையும் ராமரும் அப்போ மறுநாள் காத்தால ராமர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு அன்பான ஆளை நான் பார்த்ததே இல்லை. என் உயிர் அணையாய் நீ என் உயிருக்கு இணையானவன் பாகுகனே. என் இளவல் உன் இளவல், எனக்கு தம்பியாகிற லட்சுமணே நீலேருந்து உனக்கு கூட தம்பி தான். இந்நன்னுதல் நின் கேள், அழகிய நெற்றியை கொண்டு இந்த சீதை உனக்கு இன்னிலிருந்து அண்ணி. என் நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, எனக்கு என்ன ராஜ்யத்தில் பங்கு இருக்கோ அது உனக்கும் இருக்குதுப்பா. நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன், இப்போ இருந்து நீ எனக்கு என்ன வேணா சொல்லு, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அவற்றால் ஒரு ஓடக்காரனை பார்த்து அனானப்பட்ட ஒரு அயோத்தியானுடைய ராஜகுமாரன் இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா? சரி, தன்னை தான் சொல்லிக்கிட்டான்னா, சீதை லக்ஷ்மணன் அயோத்தி ராஜ்யம் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இது வேணும் இல்லையா? அதனால் அது லவ்வினுடைய எக்ஸ்பேன்ஷன். 4 பேர்கிட்ட இருந்த அன்பு சம்மந்தமே இல்லாத ஒரு போட்டு ஓட்டுறவங்ககிட்டையும் போதுங்கிறது லவ்வினுடைய எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் போயின்னுக்கிறாரா, அங்கே ஜடாயு ஒரு பறவை, அந்த பறவை சீதையை காப்பாற்றுறதுக்காக உயிர் துறந்துடுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தந்தையாக ஜடாயுவை வச்சு இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்புக்குழின்னு இருக்கு, அந்த இடத்துல தகனம் செஞ்சு தவசம் பண்ணுறாரு. இப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பறவைக்கு கூட காக்கை சிறகி நில நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலாங்கிற மாதிரி பறவைக்கு கூட இவர் தான் பிள்ளையாக இருந்து செய்கிறார். அதுதான் திருப்புக்குழின்னு சொல்கிறது. நீங்கள் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல கூட அந்த ஜடாயுனுடைய மோட்சம் கொடுத்த இடம் அதெல்லாம் காட்டுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் போகிறார். போனாக்கா ஒரு குரங்கு, யார், சுக்ரீவன். ஆஃப்டர் ஆல் குரங்கு தானே மேம். ஸோ அந்த குரங்குக்காக வாலிவதம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்றாரு. அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வாலியை வதம் பண்ணி நான் உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தரேன்னு சொல்லக்கூடிய கண்டெக்ஸ்டில் நாங்கள் இது வரைக்கும் 5 பிரதராக இருந்தோம் குகனோட, இன்னிலேருந்து 6வது பிரதர் நீயே அப்படின்னு. இதெல்லாம் ஆகி போயினேக்குது. அப்போது விபீஷ்ணன் வரான். விபீஷ்ணன் யார்? தன்னுடைய விரோதியாக தன்னுடைய மனைவியை கடத்தின்னு போய் வச்சுருக்கக்கூடிய ராவணனுடைய பிரதர். நார்மலாக யாராவது ஒரு எதிரி ஆள் வந்தால் இவன் ஆள் காட்டி வேலை செய்யறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராமர் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இவனை நம்பாத அப்படின்னு. இப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, அண்டி வருவோருக்கு அருளேன் ஆயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். என்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னால் நான் தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நாட்டை பிடிக்கல, ஒன்றும் பண்ணல. நீ தான் ராவணனுடைய பின்னாலே அந்த இலங்கைக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு அவனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணிடுறாரு. உன் ராஜ்யம் எனக்கு வேணாம், என் மனைவி சீதையை மாத்திரம் நான் மீட்டுக்கிறதுக்கு நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணால் போகிறோன்னு இப்பயே அவனுக்கு சொல்லிடுறார், கன்ஃபார்ம் பண்ணிடுறார். ஒரு நாடு எனக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவனுக்கு முதலே பட்டாபிஷேகம் பண்ணிடுறார். இன்னும் நுழைஞ்சு கூட பார்க்காத இலங்கையை நான் அவனுக்கு கொடுத்துட்றேன்னு இப்பயே பட்டாபிஷேகம் பண்ணார். இது எவ்வளோ பெரிய விஷயம், யோசனை பண்ணுங்க. இப்படி ராமாயணம் முழுக்கவும் ராமருடைய பர்சனாலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகினே போகும். தன்னுடைய பிரதர் இல்லாமல் ஒரு ஓடக்காரன், அதுக்கப்புறம் ஒரு பறவை, அதுக்கப்புறம் விரோதியினுடைய பிரதர், இப்படி எல்லாரையும் சுக்ரீவன் குரங்கு போகுது. லாஸ்டில் இவருடைய அத்தனை துன்பத்துக்கும் காரணமாக இருந்த ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டு நிராயுதபாணியாக நிற்கிறான். உனக்கு எப்படி இருக்கும்? அவன் தோளில் துண்டு போட்டு முறுக்கி உங்களை மூச்சில் நங்கு நங்குன்னு குத்தலான்னு இருக்குமா இருக்காதா? நான் ராமருக்கு அவங்ககிட்ட கோபமே வரலையா. ஐ ஹேட் த சின் யூ ஆர் கமிட்டட் பட் நாட் த பர்சன் ஹூ சின்னர் இல்லையா, சின் ராங்கு, சின்னரை நான் வெறுக்கலைன்னு சொல்லி அவனை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்தார். அங்கே தான் ஒரு தசரத ராமனாக இருந்தவர் தசாவதார ராமனாக உயரக்கூடிய அளவுக்கு பெரிய உயரங்களை தொடர்றாரு. அந்த சினிமாவில் கூட இன்று போய் நாளை வா பாட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அந்த காலத்தில் டிகேஎஸ் பகவதின்னு ஒருத்தர் இருந்தார், அவங்கெல்லாம் நிஜமாகவே பாடுவாங்க. டிகே சண்முகத்தோட பிரதரு அவர் தான் ராவண வேஷம் போட்டார், சூப்பராக பாட்டிருப்பார். அந்த சினிமாவில் 2 பாட்டு நல்லாயிருக்கும்.
இந்த ராகத்தை பாடுங்கன்ன உடனே அவர் ஒவ்வொரு ராகமாக பாடி காமிப்பார். அது ஒரு நல்ல சீன். லாஸ்ட்டில் இன்று போய் நாளை வான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சிவப்பு பூஜை பண்ணிவிட்டு மண்டோதரி எல்லாம் கண்ணில் தண்ணி வச்சுன்னு அழுதுனுங்கிற போது இன்று போய் நாளை வா என்னை ஒரு மானுடன் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோக சாங் இருக்கும். ரொம்ப அற்புதமான பாடல் அது. இன்று போய் நாளை வாரா எனையொரு மனிதனும் புகழுவரோ. இன்று போய் நாளை வாரா எனையொரு மனிதனும் புகழுவரோ. மண்மகள் முகங்கண்டே மனம் கலந்திடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் மண்மகள் முகங்கண்டே மனம் கலந்திடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய். இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனும் புகழுவதோ. எண்டி செய்வன்றேனே எண்டி செய்வன்றேனே அன்பு இன்னிசை பொழிந்துனை கண்டேனே. மண்மகள் முகங்கண்டே மனம் கலங்கிடும் நிலை என்று ஏன் கொடுத்தாய். சங்கீத சௌபாகியமே சங்கீத சௌபாகியமே என்றும் குந்தாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே என்றும் குந்தாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே. மந்தாத குரஞானோ மந்தாத குரஞானம் மாறாத லயஞானம் மந்தாத குரஞானம் மாறாத லயஞானம் மாதிந்து உறவாடும் ஆனந்தமயமான சங்கீத சௌபாகியமே என்றும் குந்தாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே. ராகங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து அதிலும் இசைரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ வேளைராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ மகிழ்ச்சிக்குரிய ராகம்
ஆக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்டு பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட ஆழிசைக்கு சுவாமி கைரிநாதனை கானத்தால் கவர்ந்த ராகம் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த ராவணன் ஆயுதங்களை எல்லாம் எழுந்து எதிரில் நிற்கா கூட கோபமே வரல. இன்று போய் நாளை வா அப்படின்னு. அப்போதான் அவன் சொல்கிறான், ஏன்னா ஒரு மனிதன் இப்படி சொல்லிட்டான், இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு. இந்த குணம்தான் ஒரு சாதாரண ராமனா இல்லாத அவரை தசாவதார ராமனா உயர்த்துது. எல்லாராலும் இப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லையா, அவரால் இருக்க முடிஞ்சது. அதனால அவர் அந்த ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் உலகம் யாரை வழிபடுகிறதோ அவன் ஈஸிகோல் டு தர்மம், தர்மத்தினுடைய ரெப்ளிகா, பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்க முடிஞ்சால் அதை விட பெரிய இது ஒன்றும் இல்லை. இட் மே லுக் ஸ்டூபிட். அயோக்கிய ராஸ்கல்களெல்லாம் நம்ம மன்னிச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிறது நியாயமில்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏசுநாதர் கூட அதை தான் பண்ணார் பாவம். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறிகலாது செய்கிறார்கள்னார். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூன்னார். அது ரொம்ப ஹை லெவல் அது. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் பாசிபிள். இன்னைக்கு கலியுகத்தில் முடியுமான்னா முடியாதுன்னு நினைக்கிறேன். இறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோல் தக்க துடைத்துங்கிறார் வள்ளுவர். ஒருத்தன் சாகிற போது யாராவது நம்மளை பார்த்து கண்ணீர் விட்டா அந்த மாதிரி மரணம் நமக்கு தேவை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. எந்த நிலையிலும் தர்மத்தை காப்பாற்றிய ஹரிச்சந்திரன் வாழ்ந்த நமது பூமியில் தோல்வி பயத்தால் பொய் சொன்ன தர்மன், அக்னி பத்னி என்று தன்னை சொல்லிக் கொண்ட திரௌபதியின் அகங்காரம், தர்மத்தில் தன்னை மிஞ்சிய ஆள் இல்லை என்ற பலி சக்கரவர்த்தியின் ஆணவம், இவர்களின் அகங்காரத்தை எல்லாம் அடக்கி ஆட்கொண்ட பகவான் கிருஷ்ணர் ஏன் இந்த ஒரு யுக காரியத்திற்காக ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவ்வாறு செய்ய வேண்டும்? கலியுகத்தில் அகங்காரத்தால் தலைகால் தெரியாமல் ஆட்டம் போட மனிதர்களை ஏன் பகவான் அனுமதிக்க வேண்டும்? இன்னும் அடுத்த சீன் வரல. உனக்கு இந்த கேள்வி எப்போ வரும்? ராமர் 16 வருஷம் வனவாசல் போய் சீதைன்னு அழுது நின்றாரு அப்படிங்கிற காட்சி பணி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் போய் ராவணன் வதம் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு இல்லையா, அந்த காட்சி வர்ற போது தான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். இப்போ இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ராமருடைய 16 வருஷம் வனவாச காலன்றதை நீ கம்பேர் பண்ணிக்கினேன்னு உனக்கு புரியும். அடுத்த சீனுங்க வர்ற போது தான் உனக்கு தெரியும் எதுக்காக இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு வர வர புரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத விட வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நல்லது. நீ லாஸ்ட் பெஸ்ட் அப்படின்வாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சித்தர்கள் வழிமுறையில் வந்தவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையோ ஆசாபாசங்களோ இல்லாத நிலையில் அவர்கள் மீண்டும் பிறப்பதற்கான அவசியமே இல்லை என்று தங்களது அருளறை ஒன்றில் 2005 வருடம் மகாஜோதி ஆன்மீகம் மாத இதழில் தெரிவித்திருக்கிறீர்கள். ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகளும் தாங்களும் முன்ஜென்மத்தில் போகர் புலிப்பாணி என்று இந்த உலகத்தில் எவ்வித ஆசாபாசங்களும் இல்லாத பிரசித்தி பெற்ற சித்தர்களாக வந்தவர்கள்.
அப்படி இருக்கும்போது ரத்னகிரி சுவாமி முருகப்பெருமானின் அம்சமாகவும் தாங்கள் ஒரு அவதார புருஷனாகவும் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்ததற்கும் தங்கள் இருவருக்கும் இடையே உள்ள அந்த தெய்வீக நட்பு இன்று வரை தொடர்வதற்கும் உள்ள காரணங்கள் என்ன? ஆசா நுகலம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு. இப்போ எல்லா ஆசையும் போகணும். ஆசைக்கூர் பக்தனேன்னு அருணகிரி சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஆசைகள் இல்லாத ஒரு நிலை வர வேண்டியிருக்கும். அப்போ பேசாத அனுபூதியை அடையலாம். இப்போ போகர் பழனியாண்டவனு பரிஷ்டை பண்ணார், ரொம்ப நல்ல விஷயந்தான் செஞ்சார். ஆனால் அவர் ஆகாய மார்க்கத்தில் சைனாக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கல்யாணம் கட்டின்னு குடும்பமெல்லாம் நடத்தியிருக்காரு. அப்போ அவருக்கும் இன்னும் இருந்திருக்கும், ஆசையெல்லாம் இருந்திருக்கும். இப்போ நான் கூட எவ்வளோ பிறவிகள் எடுத்திருக்கேன் இல்லையா. அதில் காலமேக புலவர்ன்றது என்னுடைய அங்கே போர்டு மாட்டி வச்சுருப்பான், அது கூட என்னுடைய பிறவி தான். அப்போது காலமேக புலவராக இருந்த போது கூட ஐ வாஸ் அ வெரி நார்மல் மேன், ஃப்ரீக்கிங் அவுட் வித் லைஃப் தான். பேராசை எனும் பிணிபட்டு உழலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோ. இப்போது ஆசைகள் இருக்கிற வரைக்கும் பிறவிகள் இருக்கும். சில ரெண்டு, ஒன்று நீ ஃப்ரீக் அவுட் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொன்று உன்னுடைய இன்பத்துக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது. அது தப்பு. இன்பத்துள் இன்பம் விளையான் துன்பத்தில் துன்பம் உருவானிலன். நீ தண்ணி அடிச்சியா அது பண்ணு இது பண்ணு, இந்த ஜென்மம் இல்லைன்னு இன்னொரு ஜென்மத்தில் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடும். பிகாஸ் யூ ஃபினிஷ் வித் யுவர் வாசனாத். பட் மற்றவங்களுடைய துக்கத்துக்கு காரணமானால் அது பாவத்துக்கு கீழே வந்துடுது. அதனால் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்ரி ஒன் கம்ஸ் வித் எ ஹியூமன் பாடி டு திஸ் வேர்ல்டு. மனித உடலை தாங்கி இந்த உலகத்தில் ஒரு நுழைறதுக்கு காரணமே அவனுடைய ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் வரான். அதனால் அவன் ஃபுல்ஃபில் பண்ணி என்றைக்கோ ஒரு நாளைக்கு இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். சாப்பிடாது இருக்க வரைக்கும் சாப்பிடணும்னு தோணும். நல்லா சாப்பிட்டு திம்முன்னு உட்காந்துக்கிற போது நீ பாதாம் கீரை கொடுத்தா கூட வேணாங்க, வயிற்றில் வாந்தி வர மிதிக்குதுன்னு. அந்த மாதிரி வாந்தி ஸ்டேஜுக்கு போகிறது தான் நல்லது. ஃபினிஷ் வித் யுவர் வாசனாஸ் அண்ட் டிசைர் அண்ட் எ டைம் வில் கம் when nothing can tempt you. எதுவுமே உன்னை பாதிக்காத ஒரு நிலையை நீ அடைஞ்சிருவேன். அண்ட் தட் இஸ் தி ஸ்டேஜ் ஃபார் லிபரேஷன். அந்த ஸ்டேஜில் தான் அந்த லிபரேஷனுங்கிறது சித்திக்கும். அது வரைக்கும் ஹார்ம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ எதை அனுபவிச்சாலையும் அது பாவத்துக்கு கீழே வராது, பெண்டிங் டிசைர்ஸ் கீழே வரும். ஒருவன் உனது வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று ஒரு மலை பிரசங்கத்தில் சொன்னவர் இயேசுபிரான். மோனம் என்பது எதிராளி நம்மீது காரி உமிழ்ந்தால் கூட கோபம் வராத பக்குவம் என்று சொன்னவர் திருவலம் மௌனகுரு சுவாமிகள். இந்த இரண்டு நிலைகளுமே ஒரு மனிதன் தன் கோபத்தை அடக்கி ஞானத்தை நோக்கி பயணம் படுகிற நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு பிஞ்சு அப்படியே மொட்டு காய் கனி இப்படியெல்லாம் ஆகிற மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆத்மாவும் வேறு வேறு உடல்களில் வர்ற போது லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ திருவள்ளுவர் சாமி நான் சொன்னேன் இல்லையா, குடியாத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு வண்ணார் குளத்தில் பிறந்தவர். அவருக்கு ஏதோ ஒரு இதில் அருள் கிடைக்கிது. ஏன்னா அவருடைய ஆத்மா என்பது ஜனக மகரிஷி. அதனால் திருவள்ளங்கோயிலில் ஜனக மகரிஷியுடைய திருவோடி இருக்குது, நந்தி இருக்க வேண்டிய இடத்துல. அங்கே வராரு, அவருக்கு பார்த்த ஞாபகம் பழைய ஞாபகம் வந்துடுது. அதனால் அவர் அந்த திருவள்ளங்கோயில் திருப்பணியை எடுத்து ஆரம்பிக்கிறாரு. கன்சாமி கோயில், திருப்பதி கோயில், திருத்தணி கோயில் எல்லாத்துக்கும் வெள்ளித்தேரெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அவர் கையால் வில்வம் விபூதி கொடுத்தா எந்த வியாதி வேணும்னா சுமார் ஆகுன்ற மாதிரி. அதை வச்சு நிறைய ஜனங்க போனாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கோயிலெலாம் கட்டினார், அவருடைய அந்த திருப்பணியெல்லாம் செஞ்சு முடித்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொன்னார்னா, எதிராளி நம்ம மூஞ்சில் காய் துப்புனா கூட நம்ம கோபம் வரக்கூடாது, அதுதான் மௌனம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி மௌனத்தை அவர் கடைப்பிடிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா ரொம்ப சிம்பிள் பர்சன். அவர் கோணி பையில் கோமணம் கட்டிக்கின்னுட்டு கேவூர் கஞ்சி குடிச்சிருந்தாள். யாருக்கிட்டையும் எந்த ஒரு லௌகீகமான டீலிங்கும் அவருக்கு கிடையவே கிடையாது. அதனால் அவருக்கு அந்த அனுபவங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீ எப்பயுமே இந்த காஞ்ச மரம் தான் கல்லடி போடுங்கிற மாதிரியும் இந்த ஜனங்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறாமை இருக்கும். ஒரு சாமியார் உன்னை விட வசதி கம்மியாக உங்ககிட்ட அவர் சாப்பாட்டுக்கு ஏங்கின்னு உட்காந்து இருந்தாக்கா நீ அவரை சாமியாருன்னு மதிப்பேன். ஏன்னா உங்கை உணர்ந்துருது. அந்த சாமியார் உன்னை விட வசதியாகிறாரு, ஜல்சாகிறாருன்னா உனக்கு அவரை பார்த்து ஒரு கன்சல்ட்டு பொறாமல் வரும். புரியுதா? அப்போ தூஷணமெல்லாம் வரும். நமக்கு யார் மேலே பொறாமல் வருதோ அவங்கள பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறது,
லூஸ் டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தை படி தான் வந்து வாழ்க்கை அமையும். ஒரு தடவை நான் ரத்தனகிரி சாமியாரை கேட்டேன், சாமி நீ சாதாரணமாக ஈபியில் கிளர்க்காக இருந்து வந்து இங்கே கோமணம் கட்டின்னு உட்காந்து கோயில் கட்டின்னுக்கிற, உனக்கு தங்கத்தேர் பண்ண முடியுது, வைரக்கிரீடம் பண்ண முடியுது, கோயில் கட்ட முடியுது, ஆஸ்பத்திரி கட்ட முடியுது, ஸ்கூல் கட்ட முடியுது, உனக்கு இவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்களே, இவங்கெல்லாம் உனக்கு கொடுக்குறாங்களா இல்லை முருகனுக்கு பாக்கியான்னு கேட்டேன். நிஜமாக கேட்டேன். சாமி சொன்னார், முருகனுக்கு பாக்கியன்னா பழனி திருத்தணியிலலாம் போய் கொடுத்துருப்பான், இவன் எனக்கு தான் பாக்கி. முன்பிறவியில் அவர் என்னவாவெல்லாம் உலகத்துக்கு வந்தாரோ அப்போ அவருக்கு பாக்கி. அதனால அவன் என்னுடைய பாக்கியை கொடுக்குறான், எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு திருப்பணி பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அதனால் நமக்கு இந்த பாஷை புரியாமல் போகலாம். இந்த யார் யாருக்கு என்ன பாக்கி, எப்போ பாக்கி, இதெல்லாம் நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் இல்லாதது வராது. சிவசங்கர் பாபாவுக்கு இதெல்லாம் பண்ண முடியுது, வசதியாக இருக்காரு, என்றைக்கு எதுக்குமே பஞ்சம் இல்லைன்னா எப்படி முடியுதுன்னா, ஒன்று ஜாதகம். நான் இதுக்கு முன்பிறவிகளில் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சுன்னா அவங்கெல்லாம் கூட உலகத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க எங்கிட்ட வரணுங்கிற ஆத்ம சம்பந்தம் இருக்கும், அவங்களுக்கு அந்த பழைய கணக்கை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு கொடுப்பினை இருக்கும். அப்போ அது தானாகவே நடக்கும், தானாக நடக்கும். இதெல்லாம் நீ வேடிக்கை தான் பார்க்கணும். I have totally conquered anger and hatred என்ற ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த அவதார புருஷர் தாங்கள். ஜோனத்தன் சீகல் என்ற கடல் பறவையை உதாரணம் காட்டி வேர் there is love there is no hatred என்ற உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை இந்த உலகத்துக்கு சொன்னதும் தாங்கள்தான். அப்படிப்பட்ட தங்களை பற்றி படிக்கப்பட்ட ஒரு ஓலையில் சினவான் சீற்றம் மிக்கான் பிழை பிசகு தன்னை ஏறான் போறான் என்று வந்ததாக மகாஜோதி ஆன்மீகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. கோபத்தையும் வெறுப்பையும் முழுவதும் வென்றுவிட்ட தங்களை பற்றி அந்த ஓலையில் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு வந்தது ஏன் என்று விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கணும். அந்த கோபம் தாவம் ஜனங்களை பற்றிய விருப்பு எல்லாம் இருக்கும், உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தால் அரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு நல்ல குணம் யார்கிட்ட வந்துச்சோ அவங்க அந்த கோபத்தை ஒரு செகண்ட் கூட மெயின்டைன் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு அர்த்தம். அதனால எனக்கு எவ்வளோ பேர் கெட்டது தான் பண்ணுறாங்க, தே டோன்ட் டிசர்வ் மை கேர் ஆர் லவ் ஆர் வாட் எவர் இஸ் தட். பட் நான் வெளியே காட்ட மாட்டேன், வெளியே காட்ட மாட்டேன். ஐ வில் ஹேவ் டிஃப்ரென்ஸ் டெஃபினெட்லி. எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள் கிடையாது. வெளியே காட்ட மாட்டேன். அவங்களுடைய செயல்களுடைய விளைவுகளை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அதாவது நான் சட்டத்தை கையில் எடுக்கிறது இல்லை, கடவுள் என்ன பண்ணுறாருன்னு வேடிக்கை பார்க்குறேன். ஆனால் கடவுள் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியும், கடவுள் தண்டிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீ சட்டத்தில் கையிலே எடுக்கக்கூடாது. எடுத்தால் உன்னுடைய என்ன ரீவேல்யூவேஷன் எவால்யூவேஷனில் உனக்கு மைனஸ் ஆகி போயிடும். நீ வந்து அதை டாலரேட் பண்ணி பெரிய நிலையில் இருந்தியானா கடவுள் உன் சார்பில் எல்லாத்தையும் செய்வார். இவ்வளோதான் வித்தியாசம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வெதர் யூ ஆர் டேக்கிங் த லா ஆன் டு யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் யூ அலோவ் காட் டு ஹேண்டில் இட் ஆன் யுவர் பிஹாஃப். ஷீரடி சாய் பாபா ஒரு மசூதியில் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு இந்துவா முஸ்லீமா என யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் அவர் வாழ்ந்து வந்த மசூதிக்கு ஷிரடி சாய் பாபா துவாரகா மயி என்று பெயர் வைத்ததுதான் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு மசூதிக்கு துவாரகா மயி என்று அவர் பெயர் வைத்து அழைக்க வேண்டிய காரணம் என்ன? அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன மாதிரியான கடவுள் வழிபாட்டு முறையை கடைபிடித்து மக்கள் ஆன்மீகத்தில் வழிகாட்டினார்? ஒவ்வொருத்தருக்கும் முன்பிறவின்னு ஒன்று இருக்கு. அப்போ ஷிரடி சாய்பாபாவா இருந்தவருடைய முன்பிறவி என்ன? கபீர்தாஸ். அவரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஷிரடிக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க ஷிரடி பாபாவை. இந்த இடத்த தோண்டுங்கிறாரு. இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குது இல்லையா, வெளியே அங்கே தோண்டி பார்த்தாக்கா ஒரு ஜட நிஷ்டையில் எலும்பு கூட்டு ஒன்று உட்காந்துருக்கு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறார், இது என்னுடைய போர்வ ஜென்மத்தில் நான் கபீர்தாசராக இருந்தேன், என்னுடைய குருவாக இருந்தால் ராமானந்தருடைய சமாதி இந்த ஊரில் இருக்குது, அதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கபீர்தாசராக ஒரு சாதாரண டெய்லராக இருந்து அவ்வளோ ஏழ்மையிலையும் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாத இருந்த ஒரு காரணத்தினால தி கெட்ஸ் லிஃப்டட் அஸ் ஷிரடி சாய்பாபா.
அவர் கபீர்தாசராக இருந்தபோது கூட முஸ்லீம்களும் சரி இந்துஸும் சரி இது எங்களுக்கு சொந்தம் சண்டை போடுறாங்க. அப்போ அவருடைய உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த துணி இருக்கு இல்லையா, அது எடுத்து பார்த்தா உள்ள எல்லாம் ரோஜா பூவாக இருக்கு. அந்த மாதிரி ஷிரடி பாபா இருக்கார் இல்லையா, அவர் முஸ்லீமா இந்துவான ஆரம்பத்தில் அவர் ஷிரடிக்கு வந்தபோது அங்கே இருக்கிற அந்த துர்கா கோயிலுக்கு தான் போனார். ஆனால் அங்கே இவரை விடலை, இவரை பக்கிரின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே விடலை. இவர் மசூதிக்கு போனார், அங்கே யாரும் கேள்வி கேட்கல. அதனால் அங்கே தான் இவர் தங்கியிருந்தார். பின்னால் இவர் ஃபேமஸ் ஆன உடனே அந்த மசூதியிலேருந்து இவர் இருக்கிற இடத்து வரைக்கும் இவரை ஊர்வலம் கூட்டின்னு வந்தானுங்க. பல்லக்கு தூக்கினிட்டு கொடை பிடிச்சின்னுட்டு வந்தாங்க இவரை. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க தான் மதிச்சாங்க, முஸ்லீம் தான் மதிச்சாங்க, இந்துக்கள் மதிக்கலை. பின்னால் இவங்கெல்லாம் மதிக்க ஆரம்பித்தாங்க. ஷிரடியில் இருந்தபோதே கூட அவருக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவரை நோண்டிக்கினே தான் இருந்தாங்க, அவருக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்துன்னே இருந்தாங்க, எல்லா தப்பும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் ஷிரடி சாய்பாபா படம் நம்மக்கிட்ட கூட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பாட்டெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த சம்பூர்ண ராமாயணம் அந்த காலத்து. அதில் என்டி ராமராவ் ராமர், பரதனா சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் நரசிம்ம பாரதின்றவர் லக்ஷ்மணனா நடிச்சிருப்பார், டிகே பகவதி ராவணனா நடிச்சிருப்பார். அதெல்லாம் அந்த கால சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும், அதை பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரே சினிமா திருப்பி திருப்பி வருது, வேறு வேறு வரும். ஸோ ஷிரடி பாபா கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைச்சிடும். அவர் கபீர்தாசராக இருந்தவர், அவருக்கும் ராமானந்தருடைய சமாதி இருந்த ஊர் ஷிரடிங்கிறதுனால அந்த ஊருக்கு வந்தார். கபீர்தாசராக இருந்தபோது ரொம்ப ஏழையாக தான் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி அவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதுக்காக அந்த ஊரில் இருந்த ஒரு கொத்தவாளுன்னுவாங்க, ஒரு பணக்காரங்கிட்ட போய், நீ ரொம்ப நாளாக என் மேலே கண்ணு வச்சுருக்க, எனக்கு ஒரு சாப்பாடு போடுறதுக்கு ப்ரொவிஷன்லாம் கொடுத்தானே, நீ ராத்திரி உன் ஆசைக்கு நான் இணங்குறேன்னு சொல்கிறேன். அப்போது சாப்பாடெல்லாம் போட்டு விருந்தாளிங்க போயிடுறாங்க. கபீர்தாஸ் வர்றபோது அழுதுன்னு உட்காந்துருக்கா. என்னம்மான்றார், இந்த மாதிரி விருந்தாளிங்க வந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட முடியாத பாவத்தை விட என் உடம்பு எதுக்கும் உதவாதது, இது கெட்டு போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அவன் கொத்தவாள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு, நீ தான் உத்தமின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு தோல் மேலே உட்கார வச்சு போகிறாரு. அவன் பயந்து போகிறான் கடைக்காரன். இவர் சொல்கிறார், வர்ற வழியில் சேராக இருந்துச்சு, என் ஒய்ஃப் சுத்தமாக வரணுன்றதுனால தோல் வச்சு வைக்கணும் வந்தேன்னா. அவங்க இந்த தீர்த்தம்னு கொடுத்த உடனே அவங்க கண்ணில் கடவுள் தெரிகிறாரு, காலைல கும்பிட்டு போயிட்டு வாங்கன்னா. அந்த மாதிரி நீ எந்த தர்மத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறது வாழ்க்கை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தர்மம் பண்ணவர். பின்னால் ஷிரடி சாய்பாபா வர்றாரு. இருந்தாலும் அந்த ஜன்ம வாசனையில் இருந்த மாதிரி இந்த பிறவிலையும் அவர் ஏழையாக தான் இருக்கார், பக்ரியாக தான் இருக்கிறார், பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுனே இருக்கார். ஒரு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார் ஷிரடியில் இருக்க வரைக்கும். விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கூட கொடுக்காதவங்க தான் இந்த ஜனங்கள்லாம். அப்புறம் அவர் தண்ணியை ஊற்றி அந்த விளக்கேற்றத்தை பார்த்த உடனே பயந்து போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தானுங்க. பிச்சை தான் எடுத்து சாப்பிட்டார். ஒரே ஒரு அக்கேஷனில் மாத்திரம் அவர் என்ன பண்ணுறாரு, உரல் அம்மிக்கல்ல வச்சு கோதுமை போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறார். இவர் பிச்சை தானே எடுப்பார், இவர் எது கோதுமை மாவு அரைக்கிறாருன்னு பார்க்குறாங்க. அதை 4 மூட்டையாக கட்டுறாரு. எல்லோரும் நமக்கு கொடுக்க போகிறாரு. 4 பேரை கூப்பிட்டு இந்த ஷிரடியினுடைய 4 மூலையில் நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டில் இதை தூவிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. எதுக்குன்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றார். இவங்க தூவிட்டு வந்த அடுத்து மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் கால்ரா பிள்ளைகள் எல்லோரும் சேர்த்தாங்க. ஷிரடிக்குள்ளே எந்த வியாதியும் வரவே இல்லை. இதே மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார், மாயவரம் பக்கம் முத்து ஒடுகர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த முத்து ஒடுகர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வியாதி வந்துடுச்சுங்கன்ட்டு. எனக்கு என்ன தெரியும், போயிட்டு ஆளுக்கு ஒரு மொந்த கல் கொண்டாங்கடான்றார். ஸோ அவங்க ஒவ்வொரு மொந்த கல் கொண்டாடுறாங்க. இது கொசத்திரு கல், கோம்டி திரு கல், நாயுடு மார்பேட்னா அப்படி வரிசையாக எல்லா கல்லையும் குடிச்சு அப்படியே கட் புட்டுன்னு ஒரே கேஸ் விடுறாரு. எல்லாரும் என்னடா இருந்தாலும் இப்படி கேஸ் விட்டுனுக்கிறான்னு சிரிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், ஊராருடைய கர்மத்தெல்லாம் அந்த கல் வழியாக வாங்கின்னு அந்த கேஸை ஊர் பூரா பரப்பி அந்த கிராமத்துக்குள்ளே வராமையே பண்ணிட்டார். மாவட்டத்துக்கிட்ட முத்து ஒடுகர்ன்ற சித்தர் இதை பண்ணார். அதனால் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது இந்த சித்தர்கள் அவங்களுடைய வழிமுறைகள், இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது ஒன்று தான் நிஜம், அவங்க நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே பொய். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் திருவாரூரில். துணி இல்லாமல் சுற்றி இருப்பார், அவதூதர். இனி கூட அவருக்கு கோயில் இருக்குது, திருவாரூர் கோயிலேருந்து ஒரு மைலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தட்சிணாமூர்த்தி சாமியோட சமாதி கோயில் இருக்குது, அதிஷ்டானனும். ஒரு பொம்பளை, உடம்பெல்லாம் அவளுக்கு தீராத தோல்வியாதி சொரியாசிஸ்ன்னு வச்சுக்கோங்க. எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும்னு அந்த சாமியார் அம்மனமாக தான் இருப்பார் தின்னுக்கிட்ட. அவர் எதிரில் போய் நிற்கிறார். என்ன வேணும், என்னாடி வேணும், உன்னடி வேண்டும் அப்படிங்கிறா.
ஒரு வாயில் நல்லா எச்சி எடுத்து பூ அப்படின்னு துப்புறாரு. அந்த எச்சியை உடம்பெல்லாம் தடவிக்கிறான். அது நல்லா ஆயிடுறான். பார்த்தவன் என்ன நினச்சிருப்பான், சாமியாருக்கு எவ்வளோ கொழுப்பு, அம்மனமாகிற ஒரு சாமியார்கிட்ட ஒரு பொண்ணு நம்பி போய் சுமார பண்ணுவான்னு சொன்னால் எல்லாரும் காரி ஊமுறான் பாருனாங்க. ஆனால் அதுதான் வைத்தியமே. வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். சித்த புருஷனுடைய எச்சிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இந்த மாதிரி பல மகான்கள் அவங்க வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகளை செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. கோடிசாமி இருக்கார். அவர்கிட்ட எந்த வியாதிக்கு யார் போனாலையும் அவர் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்பார். ஒரு சாக்லேட் கொடுப்பாரு, அதை நீ சாப்பிட்ணும். ஒரு பிராமின் லேடி உடம்பு சரியில்லைன்னு போகிறா. அந்த நேரம் பார்த்து அவர் வாயில், அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், கையில் தொடவே மாட்டார். அவர் வாயில் யாரோ ஒரு மீன் கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த பிராமின் லேடி இப்படின்றதா இவ பயப்படுறா, என்னடா நான் ஐராக்கிறோம் நம்மளுக்கு போய் மீன் கொண்டாந்து கொடுக்குறாருன்ட்டு. அவர் டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த பொம்பளை இவர் கைக்கு வந்த உடனே, இவர்கிட்ட வந்த உடனே என்னாலையும் பரவாயில்ல அப்படின்னு வந்த உடனே அந்த மீனுக்கு பதில் அவள் கையில் ரோஜா பூ வந்து போகுது. இப்படி உனக்கே இவ்வளோ தர்மம் தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க அந்த தர்மத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சில மகான்கள் காலில் உதைப்பாங்க. அவங்க உதைக்கிறது உண்மையாக வச்சாங்க, உன் கர்மாவும் உதைக்கிறாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய மகான்கள், இப்போது இங்கே ஒருத்தர் இருந்தார், நம்ம திருவண்ணாமலையிலேருந்து நீ அவலூர்பேட்டை வர்ற வழியில் மங்கலம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போகும்போது அவர் பூண்டி மகானுடைய காற்று அவர் உடம்புல வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் கல்யாணம் ஆகி 2 பசங்க கூட இருந்தாங்க. அவர் பேர் வெள்ளையானந்த சாமி. அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டார். பிடிக்க மாட்டார், குளிக்க மாட்டார், ஒன்றுக்கு போக மாட்டார், 2க்கு போக மாட்டார். அப்படியே 12 வருஷம் உட்காந்துருந்தார். அவர் ஜடை வந்து திரிசடை, இங்கேருந்து அது வரைக்கும், இங்கேருந்து அது வரைக்கும் 3 ஜடை வரும். அவ்வளோ பெரிய ஜடை வந்துச்சு, உட்காந்தே இருப்பார். அவர்கிட்ட யாராவது போய் ஏதாவது கேட்பாங்க இல்லையா, அவர் கிராமத்துக்காரர். அதாவது உங்கள்கிட்ட அருள் இருக்கலாம், ஆனால் அதை நீ ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து உன்னுடைய பூர்வாசிரமத்தை வச்சு தான். சாமி கிணறு வெட்டினேன் தண்ணி வரல அப்படின்னு யாராவது சொல்லுவோம். எல்னி குலுங்குது போய் குடி அப்படின்னுவார். அப்படின்னா கிணத்துல தண்ணி வரும்னு அர்த்தம். இப்படி தான் அவர் சொல்கிற பாஷெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லுவார். சாமி ரொம்ப பண கஷ்டம் அப்படின்வாங்க. மல்லிப்பூக்குது வச்சுன்னு குலுக்கு அப்படின்னு. மல்லிப்பூன்னா துட்டு சித்தர்கள் பாஷையில். இப்படி தான் இருக்கும் அவர் பேசுகிறதெல்லாம். நான் போயிருந்தேன் அவர்கிட்ட. அலெக்சித்தர் தான் சொன்னார், அவர் நல்ல நிலையில் இருக்கிறாருன்ட்டு என்னை கூட்டு போனார். நான் போனேன். உனக்கு என்ன வேணும்னார். எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாத சாமின்னு. அங்கே போய் உட்காரு அப்படின்னாரு. அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு எதிரில் அந்த இதுக்கிட்ட உட்காந்தேன் நான். ரொம்ப நேரம் ஆச்சு. கூப்பிட்டாரு. நீ சிவயோகம் கேட்ட, உன் நெஞ்சத்தில் பஞ்சாமத்தை தடை விட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. நக்கி நக்கி துண்ணு சிவனுடைய அருளை கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் எழுத்தாளர் வெள்ளையானந்த சாமி உங்ககிட்ட அனுப்பிச்சாரு, உங்களை பற்றி ஏதாவது புக்கெல்லாம் போட சொன்னாருன்னு சொல்லி நான் மண்ணடி இருக்கிற போது என்கிட்ட வந்தார். என்னை பற்றி கவிதையெல்லாம் கூட எழுதினார். இதுதா மண்ணடியில் வந்து என்னை பற்றி சின்ன புக்கு கூட போட்டோம். அவர் எழுதுந்த வந்து ஒரு சின்ன புக்கை கூட போட்டோம். சரி, ஸோ சாமி அனுப்பிச்சாரு, அவனை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை பற்றி எழுதுறாரு. ஒரு ஃபியூ டைம்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அது மாதிரி அவர் இறந்துட்டார், உயிரோடு இல்லை, இறந்துட்டார். தாங்கள் ஷீரடியில் கடைபிடித்த பாதுகா தத்துவத்தையும் அணையாத துணி தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை சம்ரக்ஷணாவில் செயல்படுத்தியதாக அருளரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் ஷிரடி சாய்பாபாவின் வாழ்க்கை தத்துவத்தை தாங்கள் மாற்றிக்கொண்டு விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களுடைய ஆன்மீக வழிமுறைகள் அனைத்தும் தனித்துவம் வாய்ந்தவை என்று சொல்லும் நிலையில் ஷிரடி சாய்பாபாவின் பாதுகா தத்துவத்தையும் அணையாத துணி தத்துவத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணங்கள் என்னவாகும்? நான் எப்போ துணி கொண்டாந்தேன்? ஷிரடி சாய்பாபாவுக்கு கோயில் கட்டின போது நான் துணி கொண்டாந்தேன். ஸோ என்கிட்ட ஒரு சினிமா ப்ரொடியூசர் அம்மா, நம்ம டிவோட்டி தான் அந்த அம்மாவும், புவனான்னு பேர். அவங்க இந்த மாதிரி நான் வேண்டின்னு இருக்கேன் ஷிரடி சாய்பாபாவுக்கு ஒரு சிலை வாங்கி தரணுன்னு. நான் வாங்கின்னு கொடுத்தாக்கா நீங்கள் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னா. அதுக்கு என்ன இருக்குன்னு அப்போ தான் நான் அந்த இடம் வாங்கியிருந்தேன், பாபுஜி கார்டன் இடம் வாங்கியிருந்தேன். அது ரெடி கூட ஆகலை. அந்த சிலை வந்துடுச்சு. அவர் அப்படியே ஒரு துணியில் சுற்றி அங்கே தான் வச்சோம். இப்போ ஷிரடி பாபா இருக்கிறதுல வச்சோம்.
அதுக்கப்புறம் நம்ம செலவில் நம்ம கோயிலெல்லாம் கட்டணும், அதுக்கெல்லாம் பிரதிஷ்டெல்லாம் பண்ணோம். அப்போ திருடியில் துணி இருக்குன்றதுனால அந்த கோயிலுக்கு இந்த சைடில் நம்ம ஒரு துணியை கிரியேட் பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த அந்த கோயிலில் இருந்தது அவர் வந்து உக்காந்ததுனால நாமளும் துணி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் அந்த மாதிரி நம்ம பண்ணோம். நம்ம பண்ணிக்கிற தேசம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையாருடைய இடம் வடக்கல்ல கீழே வச்சுருப்போம் நம்ம. அது தென் இந்த பக்கம் தானே இது தென் கிழக்கில் வச்சுருப்போம் நம்ம அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மற்ற கோயிலெலாம் வந்தது, அதெல்லாம் வேறு விஷயம். அடுத்தது என்ன சொன்னோமா? பாதுகா. அங்கே ஸ்ரீ பாபா கோயிலில் பாதுகா இருக்கா? சப்பல் நான் சொன்னியா? அது ராமாயணத்திலேருந்து வந்தது. ராமருடைய பாதுகை அது நீலாங்கரையில் இருக்கிற போது கேப்டன் தாத்தா இருந்தார் இல்லையா, நம்ம பக்கத்து காலனியில் இருந்தார். அவர் மிலிட்ரியில் கேப்டனாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் பெசன் நகரில் நம்ம ஆன்மீகம் தொடங்கிய காலத்தில் எல்லார் செருப்புக்கும் பாலிஷ் போட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. துளசி டாக்டரு அவங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் துளசியை கூப்பிட்டு, நீ டாக்டருக்கு படிச்சுட்டு செருப்பு துடைக்கிற வேலை செய்யக்கூடாது, டாக்டர் வேலையை செய்யின்னு சொல்லி ரூரல் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பிச்சோம். நீ போய் அங்கெல்லாம் மெடிக்கல் செய்யணும். நல்லாவே செஞ்சோம். சாப்பாடு போட்டு மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஜனங்களுக்கு நன்றி இல்லைன்றது வேறு விஷயம். அண்டு அந்த பாதுகா பணிகள் ஆரம்பித்தாங்க இல்லையா, அது அப்போ ஆரம்பிச்சது, கேப்டன் தாத்தா ஆரம்பித்தது. அப்படியே கண்டினியூ ஆகினே வந்தது. நீலாங்கரைக்கு வந்தபோது அவங்க தனியாக ஒரு பாதுகா மண்டபம்னு ஒன்று பண்ணி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், நல்லா படித்த பசங்க எல்லாருமே அங்கே செருப்பு வச்சுன்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இங்கே வந்த அப்புறம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து அவசியம் இருக்கிறது இல்லை. ஏன்னா சுற்றி வளைச்சி நம்ம காலனி ஆளுங்க வெளி ஆளுங்க கம்மியாக தான் வராங்க. அதனால் அதை வாங்கி வச்சு திருப்பி நம்பர் கொடுத்து டோக்கன் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஆளுங்க வந்தாக்கா இருக்கவே இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. திருப்பியும் அந்த மாதிரி பண்ண முடியும். நாதனே மறையில் ஏறுமுன் தொடருநாதனே என்னை நாடரும் தெரியுநாதனே என்னை நிதழாண்டு கொண்டவா என்னை நாடரும் தெரியுநாதனே என்னை நிதழாண்டு கொண்டவர் உனை நாடகம் ஆடுவித்தவா உருகினான் உன்னை பருக வைத்தவா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.